ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பொதுவாக ஆடி மாதத்தில் வரும் கிழமைகளுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து நாள் விரதம் இருந்து வழிபடுவோம். ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டுமல்ல, ஆவணி மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து வழிபடுவதால் பித்ருசாபம் நீங்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், கேட்ட வரங்கள் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும், வெற்றிகள் என்பது குவிந்து கொண்டே இருக்கும். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்குரிய வழிபாட்டு நாளாகும். இந்த நாளில் சூரியனின் அருளை பெறுவதற்கான வழிபாட்டு முறை விரதங்கள் செய்தால் வாழ்க்கையில் பல மாற்றங்களை காண முடியும். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். ஆடி அமாவாசை தை அமாவாசைக்கு இணையான நாளாக ஆவணி ஞாயிற்றுக்கிழமை புண்ணியம் மிகுந்த நாளாகவும் முன்னோர்களை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுகின்றது. ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் வசிக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள சிவன் கோவிலில் உள்ள விநாயகருக்கு ஒற்றை இதழ் சிவப்பு செம்பருத்தி பூக்கள் 7 அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். இதனால் பித்ருசாபம் நீங்கும். இதனால் ஜாதகத்தில் சூரியன் கேதுவால் ஏற்படும் பிரச்சனைகள் விலகும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலில் உள்ள விநாயகரை சென்று வழிபட்டு வந்தால் வருடம் முழுவதும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதே பிள்ளையாரிடம் சென்று முறையிட்டால் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் இதுபோல் வழிபடுவதால் சொத்து பிரச்சனை தீரும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எலும்பு அல்லாத தண்டுவடம் தொடர்பான பிரச்சனைகள், இதய நோய் நீங்கும். ஆவணி மாதத்தில் வழிபடும் விநாயகரிடம் வருடத்தின் வேறு எந்த நாட்களிலும் சென்று வழிபட்டு அவரிடம் என்ன கோரிக்கை வைத்தாலும் அது அப்படியே நடக்கும். ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய ஓரையான காலை 6 முதல் 7 மணி வரையிலான நேரத்தில் சென்று விநாயகரை வழிபடுவது சிறப்பானதாகும். இந்த வழிபாட்டினை மாலையில் சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆவணி ஞாயிறு சூரியனுக்குரிய செம்பருத்தி, கேதுவிற்குரிய அருகம்புல், விநாயகர் ஆகியவற்றை ஒன்று சேர்த்து வழிபட வேண்டும். வழிபடும் போது வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும், கேட்ட அனைத்தும் கிடைக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.